ஒரு வேலை தர செய்றியா? செய்கிறேன் பெரியப்பா. உனக்கு எவ்வளோ பாப்பா வேணும்? என்ன நானும் உன் தங்கச்சி தானே. அவர் அன்னபூர்ணா உரிமையாளர் பேசிய கருத்து மிகவும் சரியானது, ஏற்புடையது. நான் வரவேற்கிறேன். அவருடைய கருத்து தான் சராசரி ஒவ்வொரு குடிமகனின் கருத்தாகும். ஆனால் அவரை அழைத்து கொண்டு போய் அவரை அவமதிக்கும் வகையிலே நடந்து கொண்டது மிகுந்த வேதனைக்குரியது. அதை வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. நம்முடைய ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கோயம்புத்தூரில் ஜிஎஸ்டியுடைய குறைகேட்பு கூட்டம், அந்த குறைகேட்பு கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ இல்லையா? அன்னபூர்ணா ஹோட்டலுடைய முதலாளி எந்திரிச்சு ரொம்ப இணக்கமாக, முதலாளி அம்மா கோவப்படாத வகையில், அம்மா எங்களுக்கு நிறைய சிரமம் இருக்குது, வெறும் பண்ணை விற்றோம்னா டேக்ஸ் இல்லை, அதுக்குள்ளே க்ரீம் வச்சோம்னா 18%, இப்போ பெண்ணுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது, க்ரீமுக்கு தனி பில்லு போட வேண்டியது இருக்குது, நீங்கள் தயவு செஞ்சு 18% மொத்தமாகவே போட்டுருங்க. அவர் வந்து ஒன்றுமே குறைக்க சொல்லலை. அந்த முதலாளி என்ன சொல்கிறாரு, அம்மா நான் உங்களுக்கு ரொம்ப இணக்கமானவன், நான் உங்களை ஜிஎஸ்டி குறைக்க சொல்லலை. பொதுவாக அமைச்சர் என்ன சொல்லுவோம், குறைங்கன்னு தானே சொல்லுவோம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, குறைக்காதீங்க, தயவு செஞ்சு கூட்டி போட்டுருங்க, எங்களுக்கு வேலை சுலபமாகட்டும் அப்படின்னு சொன்னால் நமக்கெல்லாம் என்ன செய்யணும்? அந்த முதலாளி மேலே கோபம் தானே வரணும். ஏன்டா ஏற்கனவே பண்ணுக்கு டேக்ஸ் இல்லாமல் இருக்குது, நீ ஒரு முதலாளி வந்து உட்காந்துக்கிட்டு க்ரீம் பண்ணுக்கு போடுற 18% இதுக்கும் போடுங்கம்பியா. 50 ரூபாய்க்கு பண்ணு வாங்கினா 59 ரூபா கட்டணும், 18% 50 ரூபாய்க்கு 9 ரூபா அப்படின்னு தானே ஒரு கோபம் வரணும். ஆனால் கோபம் வராமல் நம்ம எல்லாரும் அன்னபூர்ணா முதலாளியை ஆதரித்தோம். நம்முடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது கூட மாண்பு முதல்வர் சொன்னாங்க, அவரை பற்றி சொன்னாங்க, ஏன் நம்ம எல்லாரும் ஒரு வரி கூட்ட சொல்கிற ஒரு ஆளை ஆதரித்தோம்? வரியை கூட்ட சொன்னால் கோபமெல்லாம் வரணும். ஒரு முதலாளி வரி போடுங்கிறார் போய் நிதியமைச்சர்கிட்ட, ஆனால் அவரை நம்ம ஆதரிச்சோம் அவ்வளோ பேரும். காரணம், மறுநாள் அந்த நிதியமைச்சரிடம் போய் அந்த முதலாளி என்னை மன்னிச்சிங்க நின்ன பொழுது, ஐயையே சுயமரியாதையை விட்டுவிட்டு ஒரு தம்பி நின்றுட்டானே, இந்த மண்ணில் ரொம்ப முக்கியம் சுயமரியாதை தான், எங்களுக்கு பெரியாருங்க கிழமை அதான் சொல்லி கொடுத்தான், காசு வரி நாங்கள் கட்டிக்கிறோம், ஆனால் சுயமரியாதையை விட்டு ஒரு தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு யாரை எதிர்க்க வேண்டுமோ அந்த முதலாளியை தமிழ்நாடே ஆதரிச்சிருச்சு. ஏன்னா ஒரு அதிகார வர்க்கத்திற்கு முன்னாடி போய் கைகட்டி நிற்பதை தமிழ்நாடு எப்பொழுதும் விரும்புவதே இல்லை, செய்யவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க இல்லையா? நம்ம ஒரு மூடநம்பிக்கை பேச்சாளர் ஒரு பள்ளிக்கூடத்துக்குள்ளே வந்து பேசும் பொழுது அவரை எதிர்த்து ஒருத்தர் குரல் கொடுக்குறாரு. ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர், கண் பார்வையற்றவர், அவர் ஒரு மாற்றுத்திறனாளி. அவர் ஏன் கொடுக்குறாரு, எதிர்த்து குரல் கொடுக்குறாரு அப்படின்னா, அந்த மாற்றுத்திறனாளி என்பவர் மாற்றுத்திறனாளிக்கான ஒதுக்கீட்டில் ஆசிரியராக வந்தவர் இல்லை, அவர் படித்து பொது போட்டியில் ஆசிரியராக வந்தவர் சமீபத்தில் தான் முனைவர் பட்டம் வாங்குறாரு. அந்த முனைவர் பட்டத்துக்கு அவர் தேர்ந்தெடுத்திருந்த தலைப்பு பகுத்தறிவுன்னு. பகுத்தறிவுங்கிற தலைப்பில் முனைவர் பட்டம் பெற்ற ஒருத்தரால் தான் ஒரு மூடநம்பிக்கை பேச்சு நடக்கும்போது அது எதிர்த்து குரல் கொடுக்க முடியும். அப்போ பெரியார் என்பவர் தொடர்ச்சியாக இங்கு தேவைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்படிங்கிற அதை விட முக்கியமான காரணம், பெரியார் என்பவர் சாமி கும்பிடாதுன்னு சொன்னவர் இல்லை. அதை நம்ம எல்லாரும் திரும்ப 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 சொல்ல வேண்டிய முக்கியம் என்ன அப்படின்னா, இவர்கள் பெரியாரை வெறுமனை ஒரு நாத்திகவாதியாக அடக்க பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? பெரியார் பேசின மிச்ச விஷயம் பூரா அவனுக்கு ரொம்ப உடன்பாடு இல்லாது. குறிப்பாக பெரியார் பேசின பெண் விடுதலை. நீங்கள் நினச்சி பாருங்கள், 1928 கிட்டத்தட்ட 96 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய திருமண வயது என்பது 8ங்கிறது என்ன, அதிகபட்சம், குறைஞ்சபட்சம் 3, அதிகபட்சம் 8. அந்த வயது இருக்கும் பொழுது 1928 பெரியார் சொல்கிறாரு, 21 வயசுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை கல்யாணம் பண்ணக்கூடாது. எப்போ 8 வயசு கல்யாணம் பண்ணி ஒருத்தர் வந்து பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க, 21 வயசுக்கு முன்னாடி பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ பெரிய தேர்ந்த சிந்தனை வேணும். இந்த பெண்களின் நலன் பேசியதன் காரணமாக விளைவாகத்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2006 புதுக்கோட்டையிலேருந்து சாந்தின்னு ஒரு பொண்ணு தடகள போட்டியில் போய் வென்று தோஹாவில் சில்வர் வாங்கினாங்க. சில்வர் அறிவிச்சாச்சு. சில்வர் வச்சு வெளியே வந்தால் ஜெண்டர் டெஸ்ட்டில் வந்து சாந்தியினுடைய பெண் தன்மையில் சந்தேகம் வருதுன்னு கேள்வி வருவதற்குள் தமிழகத்தின் முதல்வராக இருந்த கலைஞர் அவர்கள் 15 லட்சம் ரூபாய் பரிசு பணம் அறிவிச்சிட்டார். ஆனால் சாந்திக்கு கொடுத்த விருதை திரும்ப பெற்றுட்டாங்க இந்திய அரசு. இல்லை அவருடைய ஜெண்டர் டெஸ்ட்டில் அவங்க ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னு சாந்தி கண்ணீரோடு வந்து சேர்ந்தாங்க. எப்படி தான் இப்போ வினேஷ் போகத் வந்து நின்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு வந்து நின்னாங்க. சாந்தி வந்து நின்னா அதிகாரிகள் அத்தனை பேரும் அந்த 15 லட்ச ரூபாய் கொடுக்கக்கூடாதுன்னாங்க. ஏன்னா விருது வாங்கினா தானே 15 லட்ச ரூபா,
விருது தான் திரும்ப கொடுத்தாச்சே, வெள்ளி பதக்கம் தான் திரும்பி வாங்கிட்டாங்களே, அப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொன்ன பொழுது கலைஞர் சொன்னார், சாந்தி ஆணா பெண்ணா என்பது முக்கியம் இல்லை, ஓடுனது அந்த கால் தான், அதனால அதுக்கு 15 லட்ச ரூபா கொடுன்னு சொல்லி வாங்கி கொடுத்தார் இல்லையா. கலைஞர் அந்த பாடத்தை படித்தது பெரியார்கிட்ட. ஒரு பெண் தன் வீட்டிலிருந்து கிளம்பி புதுக்கோட்டையிலிருந்து தோஹா வரை வந்திருக்கா. தோஹா வரை வந்தவ கடைசி நேரத்தில் சின்ன பிசிறின் காரணமாக தன்னுடைய பதக்கத்தை இழக்கிறா. ஆனால் பதக்கத்தை இழந்ததற்காக நம்ம அவளை கைவிட்டா. புதுக்கோட்டை சாந்தியை போல விழுப்புரத்துலேருந்து மாயவரத்துலேருந்து இன்னொரு பொண்ணு வரவே முடியாது. வந்தவளை விட்டுறவே கூடாது. பரவாயில்ல, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த கால் தானே ஒன்றுச்சு, இதுக்கு தானே அறிவிச்சாங்க வெள்ளி பதக்கம், நான் கொடுக்குறேன் 15 லட்ச ரூபா அப்படின்னு 15 லட்ச ரூபாயும் ஒரு தொலைக்காட்சி பெட்டியும் கொடுத்து அந்த சாந்திக்கு பக்கத்தில் நான் நிற்கிறேன்னு கலைஞர் சொன்னதுக்கான காரணம், ஒரு பெண்ணை ஒரு பொழுதும் வீட்டுக்குள் முடக்கிவிடக்கூடாது என்ற சிந்தனை பெரியாரிடமிருந்து அண்ணாவுக்கும் அண்ணாவிடமிருந்து கலைஞருக்கும் வந்ததனால் அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு மொத்த இந்தியாவிலும் இல்லாதபடி தமிழ்நாட்டில் திரும்ப திரும்ப பெண் பிள்ளைகள் படித்தா பணம் கொடுக்குறோம்னு முதல்ல ஆரம்பித்தது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஒரு தொடர்ச்சி எதுனா பெரியாரின் தொடர்ச்சி. அதனால தான் இங்கே படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் விளையாட்டுத்துறையில் தீவிரமாக இருக்கீங்க எல்லாரும், நீங்கள் எல்லாம் படிக்காதீங்க. நான் சொல்கிறேன், நீங்களாம் படிக்காதீங்க. படிக்கிறதுக்கெலாம் வேறு பையன் இருக்கான் கிளாஸில், அவன் படிச்சுட்டு போகிறான். நீங்கள் சகல நேரம் கிரவுண்டில் இருங்க. நீங்கள் ஓடுறது தான் முக்கியம், விளையாடுறது தான் முக்கியம், ஜெயிக்கிறது தான் முக்கியம். நம்ம படிக்க வேண்டாம். படிப்பை யார் பார்த்துக்கிட்டோம்? கெடித்ராஜ் மாதிரி அண்ணனும் மதிவதனி மாதிரி அக்காவும் பார்த்துக்கிட்டோம். நமக்கு சிக்கல்லாம் ஒரு வழக்கறிஞர் இருக்காரு, நமக்கு சிக்கல் நம்ம இன்ஜினியர் இருக்காரு. எனக்கு கெனித்ராஜ் பேசும்போது நீங்கள் சொல்லியிருந்தார், எனக்கு கெனித்ராஜின் தந்தையை நான் அறிவேன். இன்னைக்கு கெனித்ராஜின் தந்தை நம்ம அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்காருன்னு இந்த கூட்டத்துக்கு ரொம்ப விருப்பமாக இருந்திருக்காரு. கெனித்ராஜ் என்ன யோசிச்சிருக்காரு, ஒரு அரசு விழா எவ்வளோ கட்டுப்பாடு இருக்குன்னு தெரியலப்பா, உங்களுக்கு நாற்காலி இடமெல்லாம் இருக்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி தயக்கத்தில் அப்பா விட்டு வந்துட்டார். கெனித்ராஜின் சாதனை அவர் சொல்லும்போது உங்களுக்கு செம்ம சாதாரணமாக இருக்குது. நான் ஒவ்வொரு தடையும் கெனித்ராஜை பார்க்கும்போதெல்லாம் பார்த்து மகிழ்வேன். நீங்கள் நினச்சி பாருங்கள், நேரடியாக மலக்குழியில் இறங்கி வேலை செய்து கொண்டிருக்கும் ஒரு தந்தை முதல்ல தன் தந்தையை என்ன வேலை செய்கிறான்னு தெரியாத புள்ள பார்க்குறான். பார்த்தா அந்த அப்பா மலக்குழியில் இறங்கி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஐயையோ, ஒரு நம்ம அப்பான்னு நம்ம பக்கத்தில் நம்ம தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறுத்து வேகமாக வீட்டுக்கு போன ஒரு பையன் இதை எது மாற்றும்னு நினச்சா படிப்பு தான் மாற்றும்னு அந்த அப்பாவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா அப்பாவுக்கு யாரை தெரிஞ்சிருந்துச்சான்? பெரியாரை தெரிஞ்சிருந்துச்சு. பெரியார் ஒரு கிழமை இருக்காரு, நமக்காக சிந்திக்கிறவர். அவர் சொல்லியிருக்காரு பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அதனால பிள்ளைய படிக்க வச்சணும்னு நினச்சான். அந்த கெனித்ராஜ் படித்து இன்னைக்கு நான் சொல்லுவேன் கெனித்ராஜிட்ட, தயவு செஞ்சு எங்கே போனாலும் அப்பாவை கூட்டு போங்கம்மே. அந்த அப்பாவுக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன இருந்த முடியும்? கெனித்ராஜ் கோட்டு போட்டு மேடையில் உட்காந்து பார்க்குறத விட இல்லையா? நான் உங்களுக்கும் சொல்கிறேன், எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ, எப்பெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் உங்கள் பெற்றோர்களை நீங்கள் போகிற கிரவுண்டுக்கு நீங்கள் மேடை ஏறும்போது, நீங்கள் பரிசு வரும்போது உங்கள் பெற்றோர்களை கூட்டி கொண்டு போய் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா உங்கள் பெற்றோருக்கு அதை விட பெரிய மகிழ்ச்சி தரவே முடியாது. ஏன்னா போன தலைமுறை அவ்வளவு சிரமப்பட்ட ஒரு தலைமுறை. உங்கள் அம்மாவுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கவே இல்லை, மேடை ஏற்றவே இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நகட்டி கொண்டு வந்துருக்கோம் இந்த இடத்துக்கு. இன்றைக்கி நான் போகிற இடத்துலாம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் பெரியார் சொன்ன மாதிரி 21 வயசில் கல்யாணம் பண்ணிடுவாங்க, 30-32 வயசு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. கல்யாணத்து பண்ணி இன்னொன்று போகிறப்ப ஒன்றும் அவசரம் இல்லை. நம்ம இன்னும் ஓட வேண்டியதும் கடக்க வேண்டியதும் பெற வேண்டிய விருதுகளும் பதக்கங்களும் 100 இருக்குது நமக்கு முன்னாடி. அதையெல்லாம் செஞ்சு அப்புறம் பண்ணிக்கலாம். அப்போ அதை அம்மாவுக்கு புரிய வைக்கணும்னா நம்ம போய் ஜெயிச்சு நிற்கிற இடத்துல அம்மாவை கூப்பிட்டு போகணும் இல்லையா? அம்மாவுக்கு பார்க்கணும், ஓ முருகனுக்கு மாநாடு நடத்தின சேகர் பாபு பெரியாரை பற்றி பேசுனா என் பொம்பளை பிள்ளைகளுக்காக உட்காந்துருக்காரா? ஓ மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உட்காந்துருக்காரா என் பிள்ளைகளுக்காக? உதயநிதி ஸ்டாலின் உட்காந்துருக்காரா? அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சாதான் அந்த அம்மா உங்களை திருப்பி கல்யாணம் பண்ணி சொல்ல மாட்டாங்க. அப்போ நாம் அடைகிற உயரங்களை நம் பெற்றோர்களை முன்னர் பார்க்க வைக்க வேண்டும். பெற்றோர்களை விட அதற்கு மகிழ்பவர்கள் வேறு யாரும் இருந்துட முடியாது.